லோடு வண்டியே தோத்துரும் போல இது. இந்த சைடு அடியில ஒரு பழப்பழம் மேல ஒரு கட்டை பைய. ஹாய் ஒரு 30 கண்டை கிட்ட இருக்கு. ஆனா மாட்ட மாட்டேங்குது. சூப்பர் கண்டை பேபி. நல்லா பெருசா தான் இது மீன். கொத்தவரங்க காய்க்க ஆரம்பிச்சிச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஞ்சி கொத்தவரங்க பிஞ்சி. நிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவருக்காகவும் பூ வச்சிருச்சு. நம்ம மாடி தோட்டத்துல எல்லாமே விளைய ஆரம்பிச்சிச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆத்துக்கு தான் வந்திருக்கோம் மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம மீன் பிடிக்க வந்தோம்ல, அப்போ ஒரே ஒரு மீன் தான் கிடைச்சது. அதிகமா மீன் கிடைக்கல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வேற இடத்த மீன் பிடிக்க வரோம். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சுண்டி இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாரு. நிறைய மீன் மேயுதுமான்னு சொல்லிட்டே இருந்தாரு. அப்போ வாப்பா மீன் பிடிக்க போலான்னு சொல்லிட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கோம். இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா வலை. வலை விட்டோம் இல்லையா, அந்த பெரிய வலையும் கொசு வலை 2 வலையும் வந்து பாத்தீங்கன்னா 2 பையில எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு போயிட்டு மீன் கிடைக்குதான்னு பாக்கலாம். சோ மீன் பிடிக்கிறதுனால ஒரு ஜாலி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இன்னைக்கு மீன் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, நம்ம செடி நாட்டோம்ல, அது மட்டும் பாத்துட்டு போலான்னு. வளர்ந்துருக்கா என்னன்னு தெரியல. அப்பா கிட்ட கேட்டேன், காசரிக்கீரை மட்டும் வளர்ந்துதுமான்னு சொன்னாரு. காசரிக்கீரை மட்டும் தான் வளர்ந்துருக்கா? ஆமா, தண்ணி பாக்காம வச்சிருந்துருக்காங்க. அது நான் போட்டெல்லாம் வளர்ந்துருக்க மாதிரி தான் தெரியுதா? வளர்ந்துருக்க மாதிரி தெரியுதா? ஆமா ஆமாவா. சங்கீதா ஆர்வமா போறாரு. விதை வச்சதெல்லாம் வளர்ந்துருச்சான்னு தெரியல. நான் தான் போட்டேன். 2 வளர்ந்துருக்கு. கேட்ட? ஆமா, அங்கங்க ஒண்ணு வளர்ந்து எல்லாம் நீட்டுக்கும் வளர்ந்துருக்குது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விதை இப்பதான் வளருது. ஆல்டர்னேட்டிவா போட்டுக்குது, வளர்ந்துருக்குது. நடுவுல இன்னொரு விதை போட்டா அது வளரல. என்னன்னு தெரியலையே. ஏதோ ஒரு விதை மட்டும் வளர்ந்துனே போயிருக்கு. இந்த சைடு தண்ணி நிறைய வைக்கும் உடனே. இதுவுமே வளருது. முள்ளங்கி தான் இப்ப வளர்ந்துருக்குது போல. முள்ளங்கி மட்டும் வளர்ந்துக்குது. ஆமா, சைடுல கீழே வந்து பாலக்கீரை விதை போட்டேன். அது வளர்ந்துருக்க. உள்ள வளர்ந்துருக்கு பாரு. சூப்பரா. அங்க போ. அத்தை வச்சது கீரை கோடு கிச்சு கீரை வச்சேன் நாங்களே. பாலக்கீரையா? கீரை இந்த கீரை காசரிக்கீரை. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுலயும் வளர்ந்துருக்கு. அம்மா இதுலதான் வச்சாங்க. வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் நீட்டுக்கும் வளர்ந்துருச்சு. இங்க பாரு சங்கீதா, அழகா லைனா வளர்ந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சவுக்கைக்கு நடுமத்தில லைனா வச்சுட்டு இருக்காங்க. சூப்பரா வளர்ந்துருக்கு. கோடு போட்ட மாதிரி. அப்படியா? அப்படியே ஒரு கோடு கிடிச்சு அப்படியே விதை நீட்டுக்கா விட்டுருக்காங்க. நல்லாதான் வளர்ந்துருக்கு. இதுதான் காசரிக்கீரை தான் நல்லா வந்திருக்குது. பாப்போம் என்னென்ன வளர்ந்து வருதுன்னு பாப்போம். தண்ணி விட்டுட்டே இருந்தா வரும். இது ஃபுல்லா அம்மா வந்து இது போட்டாங்க. அத்தை வச்சது எல்லாமே வளர்ந்துருது. சங்கீதா வச்சது தான் பாதி வளரல இன்னும். ஆமா, மோட்ல வச்சதெல்லாம் வளரல. நான் போட்ட விதை பூரா மேல தண்ணி நடக்குது. சரி விட்டு பாத்துக்கலாம். சரி, அந்த சைடு ஃபுல்லா வளர்ந்துருக்கு. இந்த மோட்ல வச்சது இதெல்லாம் முள்ளங்கி வச்சேன். ரொம்ப ஹைட் சங்கீதா மோடு. தண்ணி ஏறல. தண்ணி அவ்வளவு ஹைட்டுக்கு ஈரம் பாஞ்சாதானே உனக்கு விதை வளரும். ஈரப்பதம் பார்த்த இடத்தெல்லாம் ஈரம் இருந்தாதான் முளையும். இதுல ஃபுல்லாவே முளைஞ்சிருக்கு சங்கீதா. இதுல நீட்டா 2 விதை மாத்தி மாத்தி நட்டேன். இதுல என்ன நான் நட்டேன்னே தெரியல. பீன்ஸா ஏதோ நட்டு இருக்க. பாப்போம், வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் பாப்போம். சரி வா. இப்ப ஆத்துல போய் மீன் பிடிக்க போலாம் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கே நியாயமா இருக்குதா? என்ன மூச்சு வாங்குது. இந்த மணல்ல 2 கட்டப்பை ஈட்டு நடந்து வரேன். கட்டப்பை ஒண்ணு 4 கிலோ இருக்குமா? வெறும் பைய தூக்கின்னு வர்றதுக்கு உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது இல்ல? ஐயா அப்பா இங்கதான் இருக்கிறாரு. என்ன பேபி அதுக்குள்ள தண்ணி ஃபுல்லா போன வாரம் வரும்போது நல்லா தண்ணி நிறைய போச்சு. நாங்க எல்லாம் ஆத்துல ஜாலியா குளிச்சோம். இப்ப பார்த்தா தண்ணியே இல்ல ஆத்துல. தண்ணி ஓடுது இல்ல, அதனால குறைஞ்சிரும். அது மட்டும் இல்ல, தண்ணி மணல் இல்ல இழுத்துக்கும் பட்டுன்னு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆத்துல தண்ணியே குறைஞ்சு போச்சு. இங்கதான் நீச்சல் அடிச்சு குடிச்சோம். தண்ணி அப்பா தருதாப்பா. எங்கப்பா இருக்குதா? மீன் இருக்கா? ஏய் ஆமாப்பா, மீன் இருக்குப்பா ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த குட்டையில தான் மீனே இருக்குது. மீனே தெரியுது பளிச்சுன்னு. பெரிய ஜிலேபி போச்சு சங்கீதா, நான் பார்த்தேன். இருக்குது. வரேன் இருங்க, பிளான் பண்ணுவோம் இருங்க. ஓட்டி இது கொசு வலை போட்டு இழுக்கலாம். நான் ஓட்டி விட்டா 2 பேர் பிடிக்கிறீங்களா? அது மாதிரி கூட பண்ணலாம். படியாத சும்மா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான். ஐடியா வச்சு பிளான் பண்ணி பிடிக்கலாம். வலையெல்லாம் எடு. வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டோம் நாங்க. அதனால கண்டிப்பா மீன் பிடிச்சிடலாம். அத பாரு, அந்த கரையில பாரு. கரையில பாருப்பா, அங்க பாருப்பா கரையில.
ஆமா ஃபர்ஸ்ட் இங்க வலைய கட்டிடுவோம். இங்க வலையில கட்டிடுவோம் முதல்ல. உனக்கு அப்பா சொல்லிட்டு புரியலையா? மீனை இப்படி விரட்டி விட்டுடலாம். இப்படி குறுக்க கட்டிட்டு மறுபடியும் அங்க இருந்தா இப்படி விடாரும். ஃப்ரெண்ட்ஸ் இதுல ஜிலேபி மீன் மேயிறது அப்படியே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்களேன். இதுல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் தெரியும் பாருங்க. இது உள்ளதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜிலேபி மீன். எதுவும் பண்ணாது. மேய்தான் ஃபுல்லா பிடிக்கலாம். ஏன் உசுக்குறீங்க? உசுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க உசுக்குனா மீன்ல இந்த பக்கம் ஆப்போசிட்ல ஏறுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்களேன். 4 மீன் தான் இருக்குது. 1 2 3 4 5 மீன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் செமையா இருக்குல்ல. பாக்குறதுக்கு அழகா இருக்கு மீன்லாம். இங்க வந்து ஓரமா நிக்குது சங்கீதா. போக மாட்டேங்குதுங்க. அந்த இடத்துல நிக்குது தண்ணி. அங்க பாரு மீன் நல்லா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறதுக்கு. இங்க பாருங்க மீன் அப்படியே மேயறதே தெரியுது. இதானே பாத்துங்க அந்த மீன் இருக்குதானே தெரியல அன்னைக்கு. பெரிய மீன் மறுபடியும் இதுல வந்துட்டு அங்கதான் வரும். அது ஒரு மீன் போய்க்கிறாரு பாரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியில பாருங்க மீன் பாருங்க. 2 மீன் போகுது. எப்படி பிடிப்பீங்க? வாய்ப்பே கிடையாது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மீன் பிடிக்கிறாங்க பாருங்க இவங்க. ஆமா செம ஃபன்னா இருக்குது சங்கீதா மீன் பிடிக்கிறத பாக்குறதுக்கு. வலை போட்டு தான் பிடிக்கணும். வேற வழி கிடையாது. சங்கீதா கையில தான் மீன் ஆப்பிடுது என்னன்னே தெரியல. இப்ப அந்த மீன் எகிற போது பாருவாங்க கையில இருந்து. இவ்வளவு நேரம் ஆட்டம் போட்டு இருந்தது. நாங்களும் இப்படியும் அப்படியும் வலைய போட்டு சுத்தி கடற கொசு வலை போட்டு இருக்கிறோம். மீன் சிக்கவே இல்ல. ஒரு மீன் கூட ஆப்பல. நாங்க இப்படி ஓடுறோம். எங்க கால் சத்துல பூந்து ரிட்டன் ஓடுறத கண்டி மாட்டவே இல்ல. ஏன்னா மீன் தண்ணி தெளிவா இருக்கிறதுனால மீன் வலையில பாத்துட்டு ஓடுது. ஒரு ஜிலேபி கண்டை இதே மாதிரி தான் இருக்கு. ஒரு 30 கண்டை கிட்ட இருக்கு. ஆனா மாட்ட மாட்டேங்குது. கொஞ்சம் டைம் எடுத்து இது மாதிரி வலைய அப்படியே நெறி போட்டு வேணா புடிச்சு பாக்கலாம். சூப்பர் கண்டை பேபி. நல்லா பெருசா தான் இது மீன். இது செவப்பா இருக்குல்ல. வெள்ளையே கண்ட மேஞ்சி கிடக்குது. பையத்துனோப்பா சங்கீதா புடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். நான் 2 மீன் பிடிச்சேன் பேபி. ஒரு குட்டி மீன் 1 பிடிச்சிருக்கேன். பெரிய மீன் 1 பிடிச்சிருக்கேன் பாரு. நான் வந்து என் பங்கு நான் மீன் பிடிச்சிட்டேன்பா. ஏவா அந்த பையத்துக்கு ஓட்டையா இருக்குது. அது கட்டை பை. நான் வலை வந்துருமா மீன்? அதெல்லாம் வந்துரும். அவ்வளவுதான். தண்ணியில பாக்கும் சின்னதா இருக்குமா தெரியுது. புடிச்சா பெருசா தான் இருக்குது. சரி வலையை இழுத்து கட்டுவோம் மறுபடியும். கட்டுமா? அவ்வளவுதான். வீட்டுக்கு போலாம்னு நினைச்சோம். போற சமயத்துல ஒரு மீன் கிடைச்சு நம்ம அதனால வெயில்ல டயர்ட் ஆயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மீனே கிடைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மீன் இருக்கு. அதுவும் இங்க பாருங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கண்டை கிடைச்சி ஜிலேபி கண்டைங்க பாருங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுங்க பாருங்க. இந்த சைஸ் மீன் 4 மீன். இதே சைஸ்ல ஒரு 20-30 மீனுக்கு இப்படி ஓடுது அப்படி ஓடுது. எல்லாம் கிடைக்க மாட்டேது. ஓடி காட்டுறது கண்டி கையில கிடைக்கவே இல்லை. நாங்களும் வந்து கொசு வலை போட்டு இழுத்தோம். வலை போட்டோம். உருண்டு பிறண்டு ஓட்டி என்னென்னதான் பண்ணி பாத்துட்டோம். மீன் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கல. தண்ணி நிறைய இருக்குது. அங்கிட்டு ஓடுது இங்க ஓடுது. நிறைய நீளமா இருக்கிறதுனால பிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா கொஞ்சம் தண்ணி சொல்லிடுச்சுன்னா இன்னும் 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கலாம். ஸோ டயர்ட் ஆயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடவே இல்லை. காலைல கொஞ்சம் இட்லி தான் ஒரு 2-3 இட்லி சாப்பிட்டு வந்தேன்னா அதுவே மயக்கம் வர மாதிரி. அதனால மீன் பிடிச்ச வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு கிளம்புறோம். கரெக்டா 5 மீன் தான் பிடிச்சோம் சங்கீதா. ஆமா 5 மீன். 4 பேர். அப்பா 1 பிடிச்சாரு. நான் 1 பிடிச்சாரு. மீதி 2 வந்து வலைய போட்டு அமுக்கி பிடிச்சான் அந்த மீன். அவ்வளவுதான். மீனே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கல. போலாம் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்து சாப்பிடலாங்க பாரு. தரமான 4 மீன் 5 மீன் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? எல்லாம் ஜிலேபி பண்ணலாம். போலாம் வாங்க. ஆயா தாத்தாக்கு பாய் சொல்லுடி. வேணாமா? ஏன்? தாத்தா வேணா, ஆயா வேணா, ஸ்கூல் வேணாம். நான் தான் வேணும் உனக்கு. அம்மா வேணும், அப்பா வேணும். சரி அண்ணா போல இவரு கத்து வச்சிருக்காரு. பாய் சொல்லு ஆயா தாத்தாக்கு பாய் சொல்லு. பாய் சொல்லிட்டு தாத்தா தாத்தாக்கு பாய் சொல்லு. ஒரு முத்தம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க வண்டி எப்படி போகுது பாருங்க. ஒரு பலாப்பழம் முன்னாடி பேபி இந்த சைடு பாரு லோடு.
லோடு வண்டியே தோத்துரும் பொழுது. இந்த சைடு அடியில ஒரு பழப்பழம், மேல ஒரு கட்டை பைய, என் பின்னாடி ஒரு பேகு, ஜெஷிதா, அப்புறம் நானு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இதுல போறோம். ஒரே வண்டியில போறோம். ஆமா, இந்த கார் இருந்தா எல்லாத்தையும் டிக்கில போட்டு நம்ம மட்டும் உட்காந்து போலாம். கார் வாங்கி தரேன்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டா போச்சு. சங்கீதா என்ன பண்ணுது, பேபி கார் வாங்க போகுது. மாத்தி மாத்தி சொல்லி கொண்டிதான் மனசை தேத்தி கொண்டிதான். என்னமா சங்கீதா பேக் தான். ஒரு பேக் வந்து பார்த்தா மாட்டின்னு வரோம் பாருங்க. சரி ஊருக்கு போலாமா? போலாம். போறப்பா உட்காரண்டி தாங்க. பாய் பாய் சொல்ல போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. ஏன்னா மாடி தோட்டத்துக்கு சொட்டு நீர் பசங்கலாம் விட்டுட்டு போனேன். எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன். ஸ்லோவா வச்சுட்டு போனேன் பேபி. அந்த கீழே இருக்கிறது வரையும் தண்ணி நல்லா செடி. இங்க பாரு, இங்க இன்னும் ஒழுகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சொட்டு நீர் பாசனம் ஸ்லோவா வருது. கீழே போச்சா? கீழே ஈரமா தான் இருந்திருக்கு. ஈரம் இருந்து மறுபடியும் வளர்ந்துருக்கு தான். ஓரளவுக்கு நல்லா தான் வளர்ந்துருக்கு. இங்க பாரு கொடி நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு சங்கீதா. கொடி இந்த சைடு ஏத்தி விடணும் பேபி. நான் ஒன்னும் நல்லா தரைய கழுவி ஒண்ணும் சங்கீதா. ஃபுல்லா சேரா கிடக்குது. உடலாம் கொடி நல்லா இவ்வளவு தூரத்துக்கு ஏறிச்சு. சின்னதா தான் செடி இருந்த மாதிரி இருந்தது. கட்டி விடணும்னு நினைக்கிறேன். கட்டி விடணும் பேபி. அப்படியே எடுத்து விட்டா வருமா ஹைட்டு? அப்படியே புடிச்சிக்கும் அது. அவ்வளவு தூரம் எட்டாது. அப்புறம் நீ எப்படி இந்த பக்கம் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போவ? எப்படி அப்புறம் இந்த சைடு தான் இந்த தொட்டி மட்டும் நவுத்தி வச்சுக்கலாமா? எல்லா தொட்டியும் நவுத்தி தான் வைக்கணும். இது மேல செடியில தண்ணியே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே தண்ணி ஊத்து ஃபர்ஸ்ட். என்னன்னு பேசாம செடிக்குலாம் தண்ணி ஊத்து. அதுல அப்படியே கட்டி வச்சிருக்கியா? இது மேல போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது முள்ளங்கி செடி சங்கீதா. நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு முள்ளங்கி செடி. இந்த கீரைலாம் கீரை, பாலக்கீரையும் நல்லா வளருது சங்கீதா. சூப்பரா இருக்கு. கீரை எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்த ரவுண்ட் வளருது. துளுத்து வருது. இங்க பாரு ஒரு தண்டுக்கீரை எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அரைக்கீரை நல்லா வளர்ந்துருக்குல. ஆமா, பொரியல் பண்ணலாம். வடை சுடும் போது போண்டா போடும்போது கட் பண்ணி அதுல போட்டு செய்யலாம். ஏய் இங்க பாத்தியா? வாவ் சூப்பரா இருக்கு செடி. என்ன செடி சங்கீதா இது? காய் பாரு, கொத்தவரங்காய். கொத்தவரங்காவா? இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ், கொத்தவரங்காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஞ்சு கொத்தவரங்காய் பிஞ்சு. கொத்தவரங்காய் பிஞ்சு காய்க்க ஆரம்பிச்சிச்சு. 2 காய் இருக்குது. ஏய் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பூ பாரு. அழகா பூ வச்சிட்டு அவரைக்காய் செடியில பூ வச்சிருச்சு பேபி. அவரைக்காவும் காய்க்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவரைக்காவும் பூ வச்சிருச்சு. நம்ம மாடி தோட்டத்துல எல்லாமே விளைய ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச இது மாதிரி செடியே வைக்கலாம் போல. செடி வச்சா நமக்கு பெனிஃபிட். காய் செடி தான் உடனே காய்க்கும். ஆமா, வெண்டைக்காய் 3 வெண்டைக்காவும் வர ஆரம்பிச்சிச்சா? என்னம்மா காயா? இதுக்கெல்லாம் தண்ணி வந்து ஊத்தல ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடிக்கெல்லாம் நம்ம சொட்டு நீர் பாசனமே பண்ணல. 3 நாளா அப்படியே இருந்தது. மழை பெஞ்சிருக்கு, அதனால கொஞ்சம் ஈரம் இருக்கு. செடி எல்லாமே நல்லா தான் இருக்கு. துளிர் வந்துருக்கு காயில. நல்லா தான் துளிர் வந்து. நல்லா துளிர் வந்து மாங்காவும் துளிர் வந்துருச்சு. மாங்காய் செடியும் துளிர் வந்துட்டு ஃபுல்லா எல்லா செடிக்கும் தண்ணி ஊத்து சங்கீதா. இங்க பாரு சங்கீதா, கொய்யாக்கன்ல எல்லாத்துலயும் பூ வச்சிருக்கு. ஒவ்வொரு துளிருக்கும் பூ வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொய்யாக்காய் இங்க பாருங்க, கொய்யாக்காய் காய்ச்சிருக்குல்ல. நிறைய காய் காய்க்கணும்னு நினைக்கிறேன் கொய்யாக்காய். காய் எவ்வளவு பிஞ்சு வருதுன்னு பாக்கலாம். எதுவும் பண்ணக்கூடாது ஜிஷுதா. இப்போ என்ன தெரியுமா, பப்பாளி செடி தான் காத்து அடிச்சு பப்பாளி செடி சாஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது தண்ணி ஊத்தி என்னன்னு தெரியல. சரி அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். செடிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்திட்டு வந்துட்டோம். கொஞ்சம் காத்தடிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த செடியெல்லாம் கொஞ்சம் சாஞ்சிருக்கு. அதெல்லாம் முட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் தீனி வாங்கிட்டு வந்திருக்கேன் உரம். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டு ரெடி பண்ணணும். ஸோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் செடியெல்லாம் விதை வாங்கின அதெல்லாம் நடவே இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நட்டா நல்லா காய் காய்க்க முடியல. ஏன்னா சின்ன செடி தான் நல்லா நமக்கு பெனிஃபிட் இருக்கு. மரம் ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டயர்டா இருக்கு. ஊருக்கு அங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே அலைச்சல். 2 வாரமாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரே அலைச்சலா தான் இருக்கு. வந்த உடனே மேல ரூமுக்கு வந்தாச்சு. ஏசி போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கீழே போலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.